ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதியம் நானும். இன்றைக்கி அதியம் நானும்ல எங்கள் கல்யாண நாள் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சுங்க. அக்டோபர் 26 காலையில் பார்த்தீங்கன்னா வெளியில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் நேற்று ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால ஹரிபரியாக நம்ம ரஷ் பண்ணிக்க வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக தோசையும் சட்னியும் அவர் கேட்டாருன்ட்டு அதை செஞ்சுட்டோம். அந்த அன்னைக்கு தான் தீபாவளியும் செலிப்ரேட் பண்ணோம். எதனாலனா ஹால் எங்களுக்கு கிடைக்கல, கரெக்டாக எங்கள் அனிவர்சரி அன்னைக்கு அமைஞ்சு வந்துச்சு. ரெடி ஆனதுமே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கு தாங்க கிளம்புனோம். குளிருது பாருங்க. மொத்தம் 4 பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோங்க. இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா எங்களுக்கு ஹாலே கிடைக்கல மித்த நாளெல்லாம் புக் பண்ணுறதுக்கு. கரெக்டாக அந்த அன்னைக்கு அமைஞ்சு வந்துச்சு. நாங்கள் 4 பேர் தாங்க சேர்த்து செலிப்ரேட் பண்ணோம். ஜனனி கிட்ட தான் கேமரா இருந்தது, அவள் எடுத்துகிட்டு வர சொல்லி ஃபஸ்ட்டு கப்பிள் ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்போ ஒருத்தவங்க இங்கே இந்த ஊருக்காரங்க போல் வந்து வாலண்டியராக எங்களை ஃபோட்டோ எடுக்கணும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க, ஓகேவா உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டு, ஏன்னா 4 பேருமே சாரீ வியர் பண்ணியிருந்தோம், வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்கங்க. அப்புறம் அவங்கக்கிட்டேயும் உங்களை நாங்கள் எடுக்கட்டுமா வீடியோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டு தான் எடுத்தோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி கேக்கை வாங்கிட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் தனியாக இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருப்போமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். பட் அந்த அன்னைக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஒரு சில கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு நல்லா போச்சுங்க அந்த அன்னைக்கு. அப்புறம் மத்தியானம் லஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஃபுட்டெல்லாம் முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த கேப்பில் தான் நாங்கள் போய் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். குழந்தைகளெல்லாம் இன்னொருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளை பிரிச்சுக்கிட்டோம். அப்புறம் எல்லாம் சேர்ந்து என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்டட் சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, ரொட்டி, நானு, அப்புறம் வேறு என்ன பன்னீர் கிரேவி, அப்புறம் சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு ஃப்ரெண்டு சுத்தமாகவே சாப்பிடல, அவங்க விரதம் இருந்தாங்க அதனால். அப்புறம் கேம்ஸ் தாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ எங்கள் 4 பேர்த்தோட கேர்ள்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கவுங்க ஹஸ்பண்ட் வந்து போய் கரெக்டாக பொட்டு வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கேமு. அதுக்கு தான் அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி அப்படியே நான் வாய்ஸ் ஓவர் இல்லாமல் கொடுக்குறேன். ஒன்னும் தெரியல, குத்தி பார்த்தாலாம் கண்டுபிடிக்கவே இல்லை. என்னப்பா பண்றீங்க? அப்படியே போங்க. அங்கதான் அங்கதான் அப்படியே வாங்க, அப்படியே வாங்க 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 வாங்க. ரைட்டு ரைட்டு, மோனிக்கே வைக்க சொல்ல. ஆமா, நேரம் லைவாவே வச்சிடலாம். அங்கதான் கரெக்டா இருக்கு. அண்ணா கரெக்ட்.
hold on for a minute. அண்ணா hold on. இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது. விடு. பழைய பத்திரிக்கை போயிட்டீங்க திரும்ப. விளையாட்டு விஷயத்துல கவிப்ரியா கண்ணியமா இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். போனா கொஞ்சம் லெஃப்ட் டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஆள் கம்மியாயிடுச்சு. கீழே 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 நான் நல்லா கீழே இன்னும் நல்லா கீழே அங்கதான் எங்க வச்சாருன்னு காட்டிருங்க கண்ணாடி. பரவாயில்ல கீழே வச்சிருக்கிறாரு. இல்லடி அவ்வளோ நேரத்துல இது இதாகாது, ஸ்பேஸ் இல்ல. விளையாடு ஃபாஸ்டா ஃபாஸ்டா ஃபாஸ்டா. ஏய் அப்ப நீ அவுட் மேன். ஏய் மாமன் சத்தியமா தலை சுத்துது. இந்த புள்ள சத்தியமா தலை சுத்துது. அப்படியே ஏய் இன்னும் தலை சுத்திட்டு இருக்கு. இப்பதான் இருக்கு. அவளுக்கு உள்ள நீக்கு. அப்ப அவதான் நல்லா. ஏய் அவளுக்கு ஆள தெரியல. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு ரீல்ஸ் பார்த்தோங்க. என்ன மாதிரினா இப்போ 4 பேர் இருக்கமா, 4 gift வாங்கிக்கணும் ஒவ்வொருத்தவங்களும். அது என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன பட்ஜெட் வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி வாங்கிக்கணும். இப்போ 4 பேர் இருக்கப்ப அந்த கிஃப்டை கொடுக்குறப்ப நம்ம ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கணும், நம்மளும் சேர்த்தியே நம்ம கிஃப்ட்டும் எடுத்துக்கணும், மித்தவங்க கிஃப்ட்டும் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்தது. நம்மளுக்கு என்ன வரப்போகுது, என்னவா இருக்கும், அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டியும் இருக்கும். அது போக அது ஒரு மாதிரி நல்ல ஜாலியாக இருந்தது. என்ன காஸ்ட் அப்படிங்கிறது மேட்டர் கிடையாது, நம்மளுக்காகன்ட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். சூப்பராக இருந்ததுங்க இந்த கேமும். இது நாங்களே அது பண்ணிக்கிட்டோம். குழந்தைகளெல்லாம் கொஞ்சம் ஏன்னா அமைதியானதுக்கு அப்புறம் தான் இந்த கேம் எல்லாம் விளையாட முடிஞ்சுது. ஏன்னா அவங்கள பார்க்கறதுக்கே எங்களுக்கு சரியா இருந்தது. அதை முடிச்சுட்டு இது அதிரனுக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்தது. ஒரு 2 hours மட்டும் அவர் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு பக்கத்துல தான் பண்ணிட்டு வந்துட்டாரு. அப்புறம் நாங்க வந்து காஃபி வச்சு எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே ஹாலில் டிவியும் இருக்கும். இந்த ரூம் தான் எங்களுக்கு கிடைச்சிது. 3 பார்ட்டி ஹால் இருக்கும், எங்களுக்கு இதுதான் இந்த வாட்டி கிடைச்சிது. அப்புறம் பாட்டு போட்டுட்டு நல்லா ஜாலியாக ஹாப்பியாக டான்ஸ் பண்ணிட்டு அந்த டே சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் 7 மணி வரைக்கும் தான் ஹாலும் இருந்தது. அதுக்கு மேலே எங்களால் இருக்க முடியாது. அதனால எல்லாம் க்ளீனப் பண்ணிட்டு அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பிரியாணி எல்லாம் சூடு பண்ணி சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். இப்படி தாங்க அந்த நாள் போச்சு. ஒரு மாதிரி சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக போச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.